ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு கால அவசரத்துலையோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹவர்ஸ் இருக்கிறதுக்கு இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, சத்தாகவும் இருக்கும். ஒரு கேரட்டை அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பேரிச்சம்பழத்தையும் துருவி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த துருவலை நம்ம கொஞ்சம் வேக வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப நேரமாக எடுக்காது, கரெக்டாக 2 நிமிஷத்தில் வெந்து போயிடும். சும்மா ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதனால தான் நம்ம பொடியாக துருவியிருக்கோங்க. இப்போ அந்த எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா இது வெந்தும் போயிடும் உங்களுக்கு. இப்போ இதை நீங்கள் தனியாக 2 இதுவாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை இப்போ நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து மேலே வச்சுருங்க. இப்போ நெய் போட்டு நல்லா தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சத்தாவும் கொடுத்தோங்கிற திருப்தி நமக்கும் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.